அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க தீன்தார்களே, மரித அஹது தாபிஈன், தாபிஈன்களில் ஒரு இறைநேச செல்வர் நோய் வாய்ப்படுகிறார், மிகவும் சிரமத்தில் இருக்கிறார், உடலில் ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. இந்த சமயத்திலே பரம்மா ஜாரத்துஹு உம்முஹு, அவருடைய தாய் அவரை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார். ஆனால் தாய்க்கு தெரியாது அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்பது தெரியாது. உடனே தாய் வருகிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் உடனே எழுந்திருத்தார். உடனே தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடையை உடுத்திக் கொண்டார். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, தான் நோயே ஏற்படாதது போல், தன்னுடைய உடலிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதது போல் தன்னிடம் இருந்த ஆடையை உடுத்திக் கொள்கிறார். தன் தாய்க்கு வேண்டிய பணிவிடைகளை செய்கிறார், தன் தாயிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், கண்ணியம் செய்கிறார். அந்த தாய் வீட்டை விட்டும் வெளியே சென்ற பொழுது அந்த நபர் உடனே பூமியிலே மயக்கமுற்று கீழே விழுகிறார். மயக்கம் நீடிக்கிறது. கொஞ்சம் நேரம் கழித்து மயக்கம் தெளிந்த பிறகு எல்லோரும் பக்கத்தில் இருந்து எல்லோரும் அந்த இமாமிடத்திலே கேட்டார்கள், ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் தான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் தாயிடம் சொல்ல வேண்டியதானே, ஏன் எழுந்திருத்தீர்கள்? ஏன் ஆடை உடுத்தினீர்கள்? ஏன் இப்பொழுது நீங்கள் மயக்கமுற்று கீழே விழ வேண்டும் என்பதாக கேட்ட பொழுது அந்த இமாம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இன்ன அனீனல் அபனாஇ யுஅத்திபு குலூபல் உம்மஹாத்தி, தான் பெற்றெடுத்த குழந்தைகளுடைய அந்த முணுமுணுப்பு சத்தம், நோயினால் ஏற்படக்கூடிய அந்த முழங்கல் சத்தத்தை ஒரு தாய் கேட்டுவிட்டால் அந்த தாயினுடைய உள்ளங்கள் எல்லாம் ரணமாகிவிடும், வேதனை அடையும், அது சுக்குநூறாக ஆக்கப்படும். எனவேதான் நான் என் தாய் வருகின்ற பொழுது நான் என்னுடைய நோயினுடைய அறிகுறியை காட்டாமல் இருப்பதற்காக வேண்டி நான் எழுந்திருத்தினேன், ஆடையை உடுத்தினேன் என்பதாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ருப்பமா லம் யுகத்தின் லக வாலிதக குல்லமா துரீது, தோழர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் நினைத்ததையெல்லாம் வாங்கி தராமல் இருந்திருக்கலாம். நீங்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது நீங்கள் நினைத்ததையெல்லாம் வாங்கி தராமல் அந்நகுமா கத்தமாக குல்லமா எம்லிகானி, ஆனால் அவரிடத்தில் எதுவெல்லாம் இருந்ததோ அவற்றையெல்லாம் உங்களுக்காக வேண்டி கொடுத்து விட்டார்கள், உங்களுக்காக அர்ப்பணம் செய்து விட்டார்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த இரத்தங்களை அமுதாக தந்திருக்கிறார்கள், அவருடைய வேர்வையை உங்களுக்கு பலமாக ஆக்கி உங்கள் நல்ல முறையில் படிக்க வைத்திருக்கிறார்கள், உங்கள் நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார்கள் என்பதாக இமாம் அவர்கள் சொன்னதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை நாம் நல்ல முறையில் பேண வேண்டும், அவர்களுக்குரிய கண்ணியங்களை செய்ய வேண்டும், அவர்களுக்குரிய உபகாரங்களை செய்வோம். அல்லாஹ்வின் உபகாரத்தை நாம் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.